Hey guys, welcome back to my channel. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல்ல இருக்க Gmail அக்கவுண்டோட பாஸ்வேர்ட் எப்படி நம்ம ஈஸியா சேஞ்ச் பண்ணனும் அந்த டீடைல்ஸா பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சோ Gmail அக்கவுண்டோட பாஸ்வேர்ட் எப்படி நம்ம வந்து புதுசா சேஞ்ச் பண்ணனும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் Gmail அக்கவுண்டோட பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்றது and எப்படி எல்லாமே புதுசா சேஞ்ச் பண்ணனும்னு சொல்லிட்டு அதனால மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா வந்து வாட்ச் பண்ணுங்க. சோ அதுக்கு முன்னாடி நம்ம NTT ஃபேமிலி ஜாயின் பண்ணுங்க உடனே சப்ஸ்கிரைப் ஜாயின் பண்ணிங்க அப்படி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் ஆப் செட் பண்ணிங்க. சோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் வந்து Gmail அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ Gmail அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கன் வந்து ஷோ ஆகும் ரைட் சைடு மேலே கார்னரில். ஸோ அந்த ப்ரொஃபைல் ஐக்கன் மட்டும் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வருவீங்க. ஸோ இதில் நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதாவது பாஸ்வேர்ட் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் சைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செக்யூரிட்டி அண்ட் சைன் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெண்டாக எந்தெந்த டிவைஸில் எல்லாமே சைன் இன் பண்ணியிருக்கீங்க அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வரும். ஸோ அதை அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ பாஸ்வேர்டு அந்த ஆப்ஷன் கீழே நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ வந்து பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிங்க அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ அந்த பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் லோட் ஆகும். ஸோ லோட் ஆகி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின் வந்து கேட்கும். அதாவது நீங்கள் ஆல்ரெடி 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின் வந்து கேட்கும். அப்படி இல்லைனா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேஜுக்குள்ளேயே என்டர் ஆயிரும். இப்போ வந்து எனக்கு வந்து ஸ்க்ரீன் லாக் இது வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்குது. ஸோ பாஸ்வேர்டு கேட்டு முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து மூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நியூ பாஸ்வேர்டு என்டர் பண்ணுற மாதிரி வந்து ஷோ ஆகும். இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓல்டு பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வருவீங்க. இதில் வந்து நியூ பாஸ்வேர்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட் பாக்ஸில் என்டர் பண்ணிட்டு அதே பாஸ்வேர்டை செகண்ட் பாக்ஸில் என்டர் பண்ணி சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு ஃபுல்லாமே சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக சிம்பிளான மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதாவது Gmail பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதுதான் சிம்பிளான மெத்தட். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சினா மறக்காம நம்மளோட சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் அன்லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.